அதாவது இன்னைக்கு ப்ராப்பர்ட்டி அப்படின்னு பார்க்கும்பொழுது வேக்கண்ட் பிளாட்டு, அதுக்கப்புறம் இண்டிவிஜுவல் ஹவுஸு, அப்பார்ட்மெண்ட். வேக்கண்ட் ப்ராப்பர்ட்டி வாங்குறதெல்லாம் வந்து நிறைய சட்ட சிக்கல்களை உருவாக்குது. ஆரம்பத்தில் வந்து ப்ராப்பர்ட்டி வந்து சென்ட் கணக்கில் இருக்கும். சென்ட்னா வந்து 5.5 சென்ட் ஒரு கிரவுண்டு. ப்ரீவியஸாக இடத்தோட ஓனர் இருக்கும்போது அவங்க என்ன பண்ணியிருப்பாங்க, சென்ட் கணக்கில் 1 ஏக்கர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நண்பருக்கு வித்திருப்பாங்க. அதுக்கப்புறம் அவருக்கு வித்துட்டு அவங்க கிட்ட இருந்து பணத்தை வாங்கியிருப்பாங்க. பிறகு வேற ஒருத்தர் வரும்போது என்ன பண்ணுவாங்கன்னா ஸ்கொயர் ஃபீட், அதாவது பேரண்ட் டாக்குமெண்ட் அப்படின்னு சொல்லும்போது நீங்கள் இப்போ ஃபஸ்ட்டு என்ன பண்ணுவாங்ககிட்ட எப்பவுமே மூலப்பத்திரம்னு ஒரு பத்திரம் இருக்கும். அதுலேருந்து தான் பிரியும். அதுலேருந்து ஒருத்தர் வாங்கியிருப்பார், அதுக்கு அடுத்தது தேர்ட் பார்ட்டி ஒருத்தர்கிட்ட வரும், அதுக்கப்புறம் நம்மகிட்ட வரும். அப்போ ஃபஸ்ட்டு யார் டாக்குமெண்ட் வாங்கினாங்களோ அந்த டாக்குமெண்ட்லேருந்தே நம்ம ஈஸி போகணும். இப்போ 87 தாய் பத்திரம் தான் 87 ஒருத்தர் வாங்கியிருக்காரு. நான் இப்போ 2025 ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்க போகிறேன். 87 வாங்கினவருக்கும் இப்போ நான் வாங்க போகிற இடத்துக்கும் 5 முறை வந்து நீங்கள் 1 கோடி ரூபா கம்மியாக வீடு இல்லை, 75 lakhs to 1 crore அப்படின்றான். 625 ஸ்கொயர் ஃபீட்டே 75 lakhsன்றான். அப்படி நம்ம 75 lakhs கொடுத்து வாங்க போகும்போது அது ஒர்த்தா? ஏன்னா ஒரு சில பில்டிங்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா கையில் அடித்தாலே பக்கத்து வீட்டில் பேசுறது அப்படியே கேட்கும். ஏன்னா இவங்க ஃபுல்லாக ஆலோ பிளாக் போட்டு பண்ண ஆரம்பிக்கிறாங்க. முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா ஆற்று மணல் போட்டு கட்டிக்கிட்டு இருந்தாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா எம்சாண்ட் போடுறாங்க. அப்படின்னும் பொழுது அதோட குவாலிட்டி. நம்ம ப்ராப்பர்ட்டி மீடியா நேயர்களுக்கு வணக்கம். நம்ம ப்ராப்பர்ட்டி சம்மந்தமாக நிறைய விஷயங்களை பார்த்துட்டு இருக்கோம். ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்குறதுக்கு முன்னாடி நம்ம என்னென்னலாம் தெரிஞ்சுக்கணும், லீகலாக என்னென்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்றது இருக்குது. ஸோ நம்ம ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்குறதுக்கு முன்னாடி நம்ம எப்படி அது வந்து ஏமாந்து போகாமல் வாங்கணும் அப்படின்றதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். இது குறித்து நம்ம கூட பேசுவதற்காக ஃபேமஸ் லாயர் திரு சார்லஸ் வெற்றிவேந்தன் அவர்கள் இணைந்திருக்காரு. சார் வணக்கம். வணக்கம் சார், ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்கும்போது நம்ம லீகலாக என்னென்னலாம் ஃபஸ்ட்டு பார்க்கணும், என்னென்ன பாக்ஸஸ்லாம் டிக் ஆகணும்? அதாவது இன்னைக்கு ப்ராப்பர்ட்டி அப்படின்னு பார்க்கும்பொழுது வேக்கண்ட் பிளாட்டு, அதுக்கப்புறம் இண்டிவிஜுவல் ஹவுஸு, அப்பார்ட்மெண்ட், இது மாதிரி வந்து 3 ரகமாக நம்ம பிரிக்கிறோம். 3 ரகமாக பிரிக்கும் போது நிறைய இந்த வேக்கண்ட் ப்ராப்பர்ட்டி வாங்குறதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நிறைய சட்ட சிக்கல்களை உருவாக்குது. ஏன்னு கேட்டால் ஆரம்பத்தில் வந்து ப்ராப்பர்ட்டி வந்து சென்ட் கணக்கில் இருக்கும். சென்ட்னா வந்து 5.5 சென்ட் ஒரு கிரவுண்டு, 2400 ஸ்கொயர் ஃபீட்டு நம்ம சொல்கிறோம். ப்ரீவியஸாக இடத்தோட ஓனர் இருக்கும்போது அவங்க என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா சென்ட் கணக்கில் 1 ஏக்கர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நண்பருக்கு வித்திருப்பாங்க. ஆனால் என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டிங்கன்னா அதுக்கப்புறம் அவருக்கு விற்றுட்டு அவங்க கிட்டேருந்து பணத்தை வாங்கியிருப்பாங்க. வாங்கிட்ட பிறகு இன்னொரு தேர்ட் பார்ட்டி வேற ஒருத்தர் வரும்போது என்ன பண்ணுவாங்கன்னா ஸ்கொயர் ஃபீட்டில் கன்வெர்ட் பண்ணி சேம் சர்வே நம்பர் தான் இருக்கும். சர்வே நம்பர் அதே சர்வே நம்பரு. நீங்கள் ஈஸி போட்டிங்கன்னா ஸ்கொயர் ஃபீட்டில் போட்டால் வராது, எதுவுமே சென்ட்டில் போட்டால் பேர் வரும். இப்போ பெருமாளுக்கு அப்புறம் யார் வாங்கினாங்க, முருகன் வாங்கினாரு, இல்லை ரமேஷ் வாங்கினார், இல்லை சார்லஸ் வாங்கினார், இப்படி வரும் சென்ட்டில் போடும்போது. ஏன்னா அவங்க சேல் பண்ணிட்டார் சென்ட்டில். பட் இவங்க என்ன பண்ணுவாங்க கேட்டால் ஸ்கொயர் ஃபீட்டில் மாற்றிடுவாங்க. ஸ்கொயர் ஃபீட்டில் மாற்றி ஃப்ரெஷ்ஷாக என்ன பண்ணுவாங்க, இன்னொருத்தருக்கு சேல் பண்ணுவாங்க. அப்போ ஸ்கொயர் ஃபீட்டில் நம்ம 2400 ஸ்கொயர் ஃபீட்டு ஒரு 236 ஸ்கொயர் ஃபீட்டுன்னு 36 சர்வே நம்பரில் 2400 ஸ்கொயர் ஃபீட்டுன்னு போடும்போது அது வேக்கண்டாக காட்டும். வேக்கண்டாக காட்டணும். நம்ம ஆளுங்க என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டிங்கன்னா ப்ராப்பர்ட்டி வேக்கண்டாக இருக்குது போல இருக்குன்ட்டு நிறைய ஹியூஜாக அமௌண்ட்டு கொடுத்து ப்ராப்பர்ட்டி வாங்கிடுவாங்க. வாங்கிட்ட பிறகு கடைசியாக போய் அந்த இடத்த க்ளீன் பண்ண போகும்போது தான் பிரச்சனை நடக்கும். இப்போ இந்த சென்ட்டில் விற்கும் பொழுது அவன் வித்துறான் யாருக்கோ. ஆனால் ஸ்கொயர் ஃபீட்டில் என்ன பண்ணுறான், சேம் ப்ராப்பர்ட்டி இப்போ 236/1ன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு சர்வே நம்பரு. அந்த சர்வே நம்பரை உங்களுக்கு சென்ட்டில் வித்துறான், ஒரு 5.5 சென்ட்டுன்னு வித்துறான். நான் போகிறேன் ஈஸி போட்டு பார்க்கும்போது என்ன சொல்கிறான்னு கேட்டால் 236/1 2400 ஸ்கொயர் ஃபீட் சேல் இருக்குது சார்ன்றான். ஏன்னா நீங்கள் ப்ராப்பர்ட்டி வாங்கினவர் மதுரையிலேருந்தோ திருச்சியிலேருந்தோ வெளியூர்லேருந்தோ இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு வாங்கிறீங்க. சென்னையிலேருந்து மிக அருகாமையில், கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தெரியும் உங்களுக்கு, செங்கல்பட்டுலாம் சொல்லுவான் மிக அருகாமையில்னு சொல்லிட்டு ஒரு பாம்பு பூச்சிலாம் இருக்கிற இடம். அது மாதிரி என்ன பண்ணுவான்னு கேட்டால் வெளியூரில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணவங்களுக்கு தெரியாது இல்லையா, அவங்க அங்கே இருப்பாங்க, சைட்டை இங்கே பார்க்க போகிறது இல்லை. திடீர்னு அந்த ப்ராப்பர்ட்டியை சேம் ப்ராப்பர்ட்டியை ஸ்கொயர் ஃபீட்டில் எனக்கு கொடுத்துருவான். நான் என்ன பண்ணுவேன்னு கேட்டால் எனக்கு ஈஸிலாம் உங்களுக்கு என்கம்பரன்ஸ் போட்டால் ஃப்ரீ, அதாவது எம்டியாக தான் இருக்கும், அதில் காட்டாது. ஏன்னா அவன் விற்றது வந்து சென்ட்டில் விற்றதுனால அந்த ஒரு இஷ்யூ இருக்குது. அப்போ என்ன பண்ணுவோன்னு கேட்டிங்கன்னா இது ஒரு குறிப்பிட்ட காலத்திற்கு அப்புறம் வாங்கும்போது இப்போ நிறைய கேஸ் நம்ம பார்க்குறோம். வாங்கும்போது 2 லட்ச ரூபாய்க்கு வாங்கணும் சார் 87ல், இன்றைக்கி அதோட வேல்யூ 2 கோடி ரூபாய் ஆயிடுச்சு. ஆனால் 2 டாக்குமெண்ட் இருக்குது. 87லேயே அவன் என்ன பண்ணுறான்னு கேட்டிங்கன்னா எனக்கும் விற்கிறான் சென்ட்டில், இன்னொருத்தருக்கு ஸ்கொயர் ஃபீட்லையும் விற்கிறான் அப்படின்ற மாதிரி வராங்க. இப்போ இந்த பிரச்சனை என்ன பண்ணால் கோர்ட்டுக்கு போய் கேஸு அப்படிலாம். அப்படி இருக்கும்பொழுது நம்ம வேக்கன்ட் சைட்டாக வாங்கும்பொழுது அது 600 800 1000 2400 ஸ்கொயர் ஃபீட்டோ ஃபஸ்ட்டு ஒரு டோக்கன் அட்வான்ஸ், ஓனர் ஆஃப் த ப்ராப்பர்ட்டி யாருன்றதை பார்க்கணும். எப்பவுமே ரியல் எஸ்டேட்டில் உங்களுக்கு தெரியும், ஒரு 50 லட்ச ரூபா இடம் போகுது அப்படின்னா அவங்ககிட்ட போயிட்டு நான் 40 லட்ச ரூபாய்க்கு பேசிடுவான். ஒரு 10 lakhsோ இல்லை 5 lakhsோ மார்ஜின் வச்சுட்டு ஒரு அக்ரிமெண்ட் போட்டு வந்துட்டு இந்த ப்ராப்பர்ட்டி என்கிட்ட தான் இருக்குது அப்படின்னு மாதிரி சொல்லுவாங்க. அப்படி இருக்கும் பொழுது அன்ரெஜிஸ்டர்ட் அக்ரிமெண்ட்
அக்ரிமெண்ட்டை வச்சு இந்த ரியல் எஸ்டேட் வியாபாரம் பேசுகிறவங்கள நம்ம தவிர்க்கணும். அதே மாதிரி இந்த பவர் ஆஃப் அட்டானிலாம் இருக்குல்ல, இதில் நிறைய சிக்கல் இருக்குது. பவர் ஆஃப் அட்டானின்னு சொல்லிட்டு ஒரு சப்ஜெக்ட் இருக்குது. அந்த பவர் ஆஃப் அட்டானி என்ன பண்ணுவாங்கன்னா, இப்போ ரீசெண்ட் டைமாக ஒரு 5-6 வருஷத்தில் நம்ம பார்த்த வழக்கு என்ன கேட்டால், திடீர்னு ஒருத்தருக்கு அர்ஜென்ட்டாக பணம் தேவைப்படும். சொத்தோட மதிப்பு 50 லட்ச ரூபா, 50 lakhs. ஆனால் அவருக்கு ஒரு 15 லட்ச ரூபாய் ஏதோ காலேஜ் ஃபீஸ் கட்டணும், பொண்ணுக்கு ஏதோ கல்யாணம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தேர்ட் பார்ட்டிகிட்ட போயிட்டு என்னோட ப்ராப்பர்ட்டி இருக்குது, 50 லட்ச ரூபா ஒருத்தர், நீங்கள் எனக்கு ஒரு 20 lakhs கொடுங்க, அதாவது ஒரு எமர்ஜென்சிக்கு நம்ம எமர்ஜென்சி கொடுங்கன்னு சொல்லிட்டு ஒரு ஜென்ரல் பவர் ஆஃப் அட்டானி வாங்குவாங்க. ரொம்ப பழகுன ஆட்கள் பண்ணுற சப்ஜெக்ட் இது. சரின்னு சொல்லிட்டு நம்ம வந்து பவர் ஆஃப் அட்டானி கொடுத்தோன்னே இவங்க என்ன பண்ணுவாங்க, 10 நாள் 15 lakhs கொடுத்து 10 நாள் தான் இருக்கும், டக்குன்னு யாரோ ஒருத்தருக்கு வித்துருவாங்க ப்ராப்பர்ட்டியை. ஓகே, அது உங்களுக்கு தெரியவே தெரியாது. அதுக்கப்புறம் அது பின்னாடி ஓடுறது. அதாவது எப்பயுமே உங்களுக்கு தெரியும், ஒரு இஷ்யூ ஆகிட்ட பிறகு அதை நம்ம கோர்ட்டு போலீஸ் அது இதெல்லாம் போயிட்டு வரதுக்குள்ளே நம்ம வந்து என்ன போயிடுவோம், நொந்து போயிடுவோம். அன்அப்ரூவ்டு லேண்டே நீங்கள் வாங்கக்கூடாது ஃபர்ஸ்ட், சட்டத்திற்கு உட்பட்டு. ஏன்னு கேட்டால் கோர்ட்டே என்ன சொல்கிறாங்கன்னா, அன்அப்ரூவ்டு பில்டிங்கை இடிங்கன்றாங்க. அன்அப்ரூவ்டு அப்ரூவல் இல்லாத பில்டிங்கை இடிங்கன்னு சொல்கிறாங்க. அப்படி இருக்கும்போது அன்அப்ரூவ்டு லேஅவுட்னு சொல்லி போட்டு அப்போ ஆட்டுக்கு வித்துட்டு போயிட்டாங்க. ஆனால் நம்ம நாளைக்கு அது அப்ரூவலுக்கு போகும்போது சிக்கலாக போய்டும். ஒன்று, இடத்த பார்த்த உடனே நம்ம என்ன பண்ணணும் கேட்டிங்கன்னா, அட்வான்ஸ் டேரெக்டாக ஓனர்னா ஓனர்கிட்ட அட்வான்ஸை கொடுக்கணும், டோக்கன் அட்வான்ஸ் கொடுக்கணும். அவர் வீடு இருந்தால் அவர் வீட்டுக்கு போகணும், சரௌண்டிங்கில் யார் யாரெல்லாம் இருக்காங்க அவங்ககிட்ட விசாரிக்கணும். உண்மையாகவே இவர் வந்து இந்த அதாவது பெர்மனன்ட் ரெசிடெண்ட்டா இல்லை ரியல் எஸ்டேட்டில் ஏதாவது பண்ணிகிட்டு இருக்காங்களா, என்ன கதைன்றதை தெரிஞ்சுக்கணும். ஏன்னா நிறைய பேர் யாருன்னே தெரியாமல் திடீர்னு டாக்குமெண்ட் எடுத்துகிட்டு வந்து காட்டி, இவர் எங்கள் சொந்தக்காரர் தான், நீங்கள் காசு கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு வெறும் ஒரிஜினல் டாக்குமெண்ட் இருக்கும், ஆனால் ஓனர் இருக்க மாட்டார். ஓனர் ஊரில் இருக்காருன்னு சொல்லிட்டு அந்த டைமுக்கு ஒரு 10 லட்ச ரூபா அட்வான்ஸ் வாங்கிட்டு சீட்டிங் பண்ணிட்டு போயிடுவாங்க. அதனால ரொம்ப கிளவராக இந்த வேக்கன்ட் சைட் வாங்கும்போது மட்டுமே என்னன்னு கேட்டிங்கன்னா, சர்வே ஃபஸ்ட்டு டாக்குமெண்ட்டை பார்க்கணும், டாக்குமெண்ட்டை வெரிஃபை பண்ணி அதில் என்னென்ன queries இருக்கோ அது எல்லாத்தையும் எடுக்கணும் ஃப்ரம் த வெரி பிகினிங். இப்போ நீங்கள் இப்போ என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் வெரிஃபை பண்ணணும், அதாவது பேரண்ட் டாக்குமெண்ட் அப்படின்னு சொல்லும்போது நீங்கள் இப்போ ஃபஸ்ட்டு என்ன பண்ணுவாங்ககிட்ட எப்பவுமே மூலப்பத்திரம்னு ஒரு பத்திரம் இருக்கும், அதிலிருந்து தான் பிரியும். அதுலேருந்து ஒருத்தர் வாங்கியிருப்பார், அதுக்கு அடுத்தது தேர்ட் பார்ட்டி ஒருத்தர்கிட்ட வரும், அதுக்கப்புறம் நம்மகிட்ட வரும். அப்போ ஃபஸ்ட்டு யார் டாக்குமெண்ட் வாங்கினாங்களோ அந்த டாக்குமெண்ட்லேருந்தே நம்ம ஈஸி போகணும். இப்போ 87 தாய் பத்திரம் 87 ஒருத்தர் வாங்கியிருக்காரு. நான் இப்போ 2025 ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்க போகிறேன். 87 வாங்கினவருக்கும் இப்போ நான் வாங்க போகிற இடத்துக்கும் 5 முறை வந்துட்டு இது என்ன பண்ண எக்ஸிக்யூட் ஆகிருக்கு. வேறு சேல் டீடோ, அதாவது 87 வாங்கினவர் ஒருத்தருக்கு பவர் கொடுக்குறாரு, பவர்லேருந்து அடுத்த ஒரு சேல் டீட் ஆகுது, சேல் டீட்லேருந்து அடுத்தது நான் வாங்க போகிறேன் அப்படின்போது இந்த 87 நம்ம வந்து என்ன பண்ணால் எல்லா டாக்குமெண்ட்டையும் கலெக்ட் பண்ணி நல்ல லீகலாக எல்லா இந்த சிவில் விஷயங்கள் தெரிஞ்ச ஒரு அட்வொகேட் கிட்ட ஒப்பீனியனுக்கு போகணும். நிறைய பேர் இப்போ ஒப்பீனியனுக்கே போகிறது கிடையாது. ஏதோ பணம் கம்மியாக வருது அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணாங்க, கோயில் இடத்துல போய் வீடு கட்டிக்கிறது. உங்களுக்கு தெரியும், நாளைக்கு அந்த டெம்பிள் சம்மந்தப்பட்ட HRNC சம்மந்தப்பட்ட ஒரு இஷ்யூ வரும்பொழுது என்ன பண்ணுறதுன்னு கேட்டிங்கன்னா, பிரச்சனையில் போய் மாட்டிக்கிறது, வீடெல்லாம் கட்டிட்டு இடிக்கக்கூடிய ஒரு சூழல் வந்துடுது. அப்போ வேக்கன்ட் சைட்டுன்னு வரும்போது கனெக்டிவிட்டி ஆஃப் தி டாக்குமெண்ட் ஃப்ரம் த வெரி பிகினிங் 87 இல்லை 67 அது வந்து பார்ட்டிஷன் ஆயிருக்கு அப்படின்னா அந்த 67 பார்ட்டிஷன் எப்படி இருக்கு, அதுலேருந்து நம்ம என்கம்பரன்ஸ் போட்டு வரணும். என்கம்பரன்ஸ் போட்டு 2025 வரையும் வரணும். அதே நேரத்துக்கு சைட்லேயும் போயிட்டு நீங்கள் க்ளீன் பண்ணி ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணி, அதாவது அட்வான்ஸ் கொடுத்துட்டோம். நீங்கள் ஓனர்கிட்ட என்ன சொல்லணும்னு கேட்டால், நான் அட்வான்ஸ் கொடுத்துட்டேன், எனக்கு இடத்த க்ளீன் பண்ணி கல் போட்டு காட்டு இடத்த அப்படின்னு சொல்லணும். ஏன்னா அவன் காட்டும் போது இந்த இடம்னு சொல்லுவான், எங்க இதுதான் சார் நம்ம பிளாட்டுன்னு சொல்லுவான். நம்ம அட்வான்ஸ்லாம் பண்ணுறோம், இதெல்லாம் நடந்தது. அட்வான்ஸ் பண்ணிட்டு பார்த்தா அதுலேருந்து 2 கிலோமீட்டர் உள்ள இருக்கும் ப்ராப்பர்ட்டி. புரியுது. இப்போ வெளி மாவட்டத்திலேருந்து நிறைய பேர் ப்ராப்பர்ட்டி வாங்கினாங்க. சென்னை இன்னும் அரௌண்ட் ஏன் வாங்குறாங்கன்னு கேட்டால் வேல்யூ இன்க்ரீஸ் ஆகும். இப்போ நீங்கள் ஆவடிக்கு அந்த பக்கம் நீங்கள் போயிட்டீங்கன்னா ஒரு வெள்ளானூர் அப்படின்னு ஒரு ஏரியா இருக்குது, மோரைன்னு ஒரு ஏரியா இருக்குது. இப்போ இந்த மோரை சரௌண்டிங்கில் பார்க்கும்பொழுது ஒரு 30% ஆஃப் த ப்ராப்பர்ட்டிஸ் நம்ம வாங்கும்போது 1க்கு 4 வாட்டி டாக்குமெண்ட்டை பார்க்கணும். ஏன்னு கேட்டால் நிறைய சட்ட சிக்கல்களை அங்கே வந்து பண்ணி வச்சுருக்காங்க. ப்ரீவியஸாக இருக்கிறவங்க வித்துட்டு போயிடுவாங்க, அவங்க யாருன்னே நமக்கு தெரியாது. திடீர்னு ஒரு ஃபேக்கான ஒரு சேலாகவே அது இருக்கும். அந்த டைமில் வந்து என்ன கேட்டால் நம்ம யார் ரெஜிஸ்டர் இருந்தாங்கன்னு தெரியாது. அவங்களுக்கு தேவை என்னென்னு கேட்டால் PR இருக்கா, உடனே பார்ப்பாங்க, கையெழுத்து போட்டு அனுப்பிச்சிருவாங்க. அப்படின்ற மாதிரி ஒரு சிக்கல் ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடி ஒன்று ஆச்சு. ப்ராப்பர்ட்டியை வாங்கிடுவாங்க, வாங்கிட்ட பிறகு திருப்பி ஒருத்தர் என்ன பண்ணுவாங்கன்னா 1967 தான் சார் உங்களுக்கு விற்றாங்க, ஆனால் 1952 அந்த தாத்தா எங்களுக்கு வித்துட்டாருன்னு ஒருத்தர் வரான். இப்போ அப்படி கொஞ்சம் சிக்கல்கள்லாம் இருக்குது. அப்படி இருக்கும்போது இந்த வேக்கன்ட் சைட் வாங்கும்போது நம்ம ரொம்ப கவனமாக இப்போ நான் சொன்ன இதில் நடைமுறைகள் எல்லாத்தையும் பின்பற்றி விஓவை போய் பார்க்கணும், ரெஜிஸ்டர் ஆஃபீஸ் போய் வெரிஃபை பண்ணணும், என்கம்பரன்ஸ் போடணும், சைட்டை க்ளீன் பண்ணணும், ஓனர் ஆஃப் த ப்ராப்பர்ட்டி யாருன்னு பார்க்கணும், ஒரிஜினல் டாக்குமெண்ட்டை வெரிஃபை பண்ணணும். அப்படி இந்த 6 வகையான விஷயங்களை நம்ம ஃபாலோ பண்ணாதான் ஒரு வேக்கன்ட் ப்ராப்பர்ட்டியில் உண்மையாகவே அந்த சொத்தை நம்ம வாங்கலாமா அப்படின்ற ஒரு விஷயத்துக்குள்ளே நம்ம வருவோம். செகண்டரியாக வரும்பொழுது இப்போ வீடெல்லாம் வாங்க போகிறோம் அப்படின்னும் பொழுது பார்த்தீங்கன்னா, அன்அப்ரூவ்டு ப்ராப்பர்ட்டியில் இவங்க என்ன பண்ணுறாங்க, 3 மாடி கட்டிடம் கட்டிடுவான். நம்மளால் போகும்போது என்ன பண்ணுவோன்னா ஒரு 2400 ஸ்கொயர் ஃபீட் சார், ஆனால் அதில் வந்து 1200 ஸ்கொயர் ஃபீட் பில்டப் ஏரியா இருக்குது, வேக்கன்ட் லேண்ட் இருக்குது, 3 மாடி கட்டிடம் இருக்குது அப்படின்னா கண்மூடித்தனமாக போயிட்டு ஒரு 60 லட்சம் 70 லட்சம் இல்லை 1 கோடி ரூபா கொடுத்து வாங்கிடுறான். வாங்கிட்ட பிறகு தான் என்ன தெரியுதுன்னு கேட்டால் செகண்ட் ஃப்ளோர்லேருந்து அன்அப்ரூவ்டு,
அது வந்துட்டு அது வேலிடே கிடையாது. அப்படி ஒரு கன்ஸ்ட்ரக்ஷனை எனி டைம் வந்துட்டு நம்ம சிஎம்டி அத்தாரிட்டிஸ் வந்து எப்போ வேணால் இடிக்கலான்றது ஜட்ஜ்மெண்ட்டே இருக்குது. ஹைகோர்ட் ஜட்ஜ்மெண்ட்டு சிட்டிக்குள்ளேயோ இல்லை சப்பர்பன்லேயோ இருக்கிற சிஎம்டி லிமிட்டில் வரக்கூடிய ப்ராப்பர்ட்டிஸை வந்துட்டு அன்அப்ரூவ்டாக இருந்துச்சுன்னா அன்அப்ரூவ்டு லேண்டில் அப்ரூவல் இல்லாமல் சிஎம்டியோடைய அனுமதி இல்லாமல் வரம்பு மீறி கட்டிடம் கட்டப்பட்டிருந்தால் இடிக்கலாம் அப்படின்ற ஒரு உத்தரவே இருக்குது. அப்படி இருக்கும் பொழுது அதை நம்ம கவனிக்கணும். மெட்ரோ வாட்டர் கனெக்ஷன் இருக்கான்னு பார்க்கணும், ப்ராப்பர்ட்டி டேக்ஸ் ஏலியராக கட்டியிருக்காங்களான்னு பார்க்கணும், அப்ரூவல் இருக்கா, பில்டிங் அப்ரூவல் இருக்கான்னு பார்க்கணும், எலக்ட்ரிசிட்டி வந்து யாருடைய பேரில் இருந்துச்சுன்னு பார்க்கணும், எலக்ட்ரிசிட்டிக்கு ஏலியராக ஏதாவது சார்ஜஸ் கட்ட வேண்டியது இருக்கா பார்க்கணும். இதெல்லாம் பார்த்து தான் ஒரு வீடு கட்டி வைத்திருக்கிற ஒரு வீட்டுக்கு நம்ம வந்து பர்ச்சேஸ் பண்ண முடியும். எல்லா விஷயங்களையும் நம்ம தெரிஞ்சுக்கணும். இப்போ ரியல் எஸ்டேட் அப்படின்னும் பொழுது இந்த ரியல் எஸ்டேட் கேசஸே மட்டும் பார்த்தீங்கன்னா அது ரெராவாக இருக்கட்டும் இல்லை வந்து நீங்கள் சிவில் கோர்ட்டாக இருக்கட்டும், நிறைய வழக்குகள் வர்றதுக்கு காரணம்னு கேட்டால் நம்மளுடைய அறியாமையை இன்னொருத்தன் பயன்படுத்திக்கிறான் ரியல் எஸ்டேட்ல வந்து அது மாதிரி பேசுறது. பட் ஆனால் இது வரப்போது இங்கே நாளைக்கு மெட்ரோ வரப்போகுதுன்னெலாம் பேசுனதுனால நிறைய இடம் இப்போ வந்து ரயில்வே கேட் பக்கத்துலேயே ப்ராப்பர்ட்டி போட்டாங்க, அப்பார்ட்மெண்ட்லாம் கட்டினாங்க. ஆனால் அது என்னைக்குனாலும் எக்ஸ்டெண்ட் பண்ணுவான். இன்னைக்கு நோட்டீஸ் என்ன அனுப்புகிறான் தெரியுமா, நாங்கள் இதுலேருந்து கரெக்டாக ரயில்வே கேட்டில் இருந்து 100 மீட்டர்ஸ் எடுக்க போகிறோம். 100 மீட்டர்ஸ்லாம் பெரிய பெரிய அப்பார்ட்மெண்ட் ஆயிடுச்சு, வித்துட்டு போயிட்டான் பில்டரு. ஆனால் இன்னைக்கு வாங்கினவங்களுடைய நிலை என்னன்னு இருக்கு. அதனால அந்த ரயில்வே கேட் கிட்ட ப்ராப்பர்ட்டி வாங்குறது எப்படி இருக்கு, ஹைவேல ப்ராப்பர்ட்டி வாங்கும்போது எப்படி வாங்கணும் அப்படின் போது இது எல்லாத்தையுமே நீங்கள் லோக்கல் விஓஓ வில்லேஜ் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஃபீஸை பார்க்கணும். அப்படியே அவருக்கு மேலே தாசில்தார் கிட்ட போய் வெரிஃபை பண்ணணும். ஏன்னா அங்கே ரெக்கார்டெல்லாம் அவங்க வச்சிருப்பாங்க. எந்தெந்த இடத்த வந்துட்டு அக்வயர் பண்ண போகிறாங்க, ஃபியூச்சரில் அக்வயர் இப்போ வந்து மெட்ரோன்னு எடுக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். மெட்ரோ எடுக்கும்பொழுது என்ன பண்ணால் பக்கத்தில் இருக்க எல்லாத்தையும் இடிச்சுட்டு இவங்க வந்து காம்பன்சேஷன் கொடுத்துட்றாங்க. நம்ம வேணும்னா கோர்ட்டுக்கு போய் என்ஹான்ஸ் காம்பன்சேஷன், இந்த காம்பன்சேஷன் எனக்கு வந்து இன்றைக்கி 6000 ஸ்கொயர் ஃபீட் போகுதுன்னா எனக்கு 4000 தான் தராங்க அப்படி நம்ம கோர்ட்டில் போய் முறையிட்டு நம்ம காசு வாங்கிக்கலாம். ஆனால் அதுக்காக ஒரு வீடு கட்டுறது இவன் இடிக்க போகிறான்றதுக்கு நம்ம வீடு கட்ட போகிறது கிடையாது. அதனால் அதையும் நம்ம செக் பண்ணிக்கணும். அடுத்தது நீங்கள் சொல்கிறதுல தான் இந்த சிங்கிள் ப்ராப்பர்ட்டி இந்த மல்டிபிள் பையர்ஸ்னு வருதுல்ல, அந்த ப்ராப்ளம்லாம் இங்கே தான் வருது. இங்கே தான் வருது. அப்போ இது எல்லாத்தையும் நீங்கள் வெரிஃபை பண்ணிக்கணும். எப்பயுமே வந்து கவர்மெண்ட் அத்தாரிட்டிஸ் அப்படி உங்களுக்கு வந்து ரெஸ்பாண்ட் பண்ணல அப்படின்னு கேட்டிங்கன்னா மனுவாக கொடுக்கணும். ஒரு மனுவை என்ன பண்ணணும், தயார் செய்து அதனோட உயர் அதிகாரிகளுக்கோ அந்த செக்ரட்டரிக்கோ இது மாதிரி ஐயா நான் ஒரு இடத்த வாங்கலான்னு போனேன், ஒரு வீடை வாங்குறான்னு போனேன், பட் உங்கள் பதிவுத்துறையில் வந்து எங்களுக்கு சரியான தகவல் சொல்ல மாட்டாங்க. பதிவுத்துறையில் ஈசி போட்டு பார்த்தா வந்து ஒன்றுமே இல்லைன்னு வருது. பட் ஆனால் ப்ராப்பர்ட்டியில் வந்துட்டு வேற ஒருத்தவங்க வீடு கட்டிகிட்டு இருக்கான், இது மாதிரியான லிட்டிகேஷன்லாம் இருக்குது, எனக்கு அதை கிளாரிஃபை பண்ண சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி டைரக்ஷன் கேட்கலாம். அதுக்கு சட்டத்தில் இடம் இருக்குது. அடுத்ததான் நீங்கள் அப்பார்ட்மெண்ட் அப்படின்னு வாங்க போகும்பொழுது அதில் தான் நிறைய பிரச்சனைகள் இருக்கும். அப்பார்ட்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் இப்போ எல்லாமே கேட்டட் கம்யூனிட்டி அப்படின்றாங்க. எதுக்குன்னு கேட்டால் வீட்டில் வயசானவங்க இருப்பாங்க, கேட்டட் கம்யூனிட்டி ப்ரிஃபர் பண்ணுறாங்க. ஆமாம், ப்ரிஃபர் பண்ணுறாங்க. ஏன்னா செக்யூரிட்டி இருப்பாங்க, எல்லாமே வந்து என்ன கேட்டால் இப்போ நிறைய இப்போ நீங்கள் ஒரு கேட்டட் கம்யூனிட்டியில் இருக்கீங்கன்னா உங்களுடைய மொபைல் நம்பர்லேருந்து உங்களுடைய கார் நம்பர்லேருந்து உங்களுடைய வெஹிக்கிள் நம்பர் எல்லாமே வாங்கிடுறான். நம்ம உள்ள கேட்டில் போகும்போது நம்ம ஆல்ரெடி ரெஜிஸ்டர்டாக இருந்தால் ஆட்டோமேட்டிக்காக டோர் ஓப்பன் ஆகும். அதுமாதிரி நிறைய சிஸ்டம் கொண்டு வந்துட்டாங்க. ஆனால் இருந்தாலும் கூட இன்றைக்கி வந்து என்னன்னு கேட்டால் அது யாருன்னே தெரியாமல் அப்படி ஒரு செட்டப் தான் வந்து இப்போ பக்கத்து வீட்டில் இருக்க யாருக்கும் தெரியாது. இருந்தாலும் இந்த அப்பார்ட்மெண்ட் வாங்க போகும்பொழுது என்ன இருக்குன்னு கேட்டால் அதுலேயும் வந்து நம்ம டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன்றதை நம்ம தெளிவாக பண்ணணும். டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் தான் ஒரு ப்ராப்பர்ட்டி பர்ச்சேஸ்க்கே ஃபஸ்ட்டு. இப்போ இவங்களுடைய மாஸ்டர் பிளான் என்ன, இவங்களுடைய கரெக்டாக அதாவது ட்ரிங்கிங் வாட்டர் ஃபெசிலிட்டி எப்படி இருக்குது, ரெவென்யூ ரெக்கார்ட்ஸ் எப்படி இருக்குது, இவங்க யார்கிட்ட வாங்கினாங்க, நாளைக்கு வந்து இந்த லோன் மேட்டர்லாம் எப்படி போயிட்டு இருக்கு. ஏன்னா லோன்லாம் உங்களுக்கு தெரியும், இப்போ 90% லோன் தரேன்றான். இப்போ அப்பார்ட்மெண்ட்டுக்கு போயிட்டால் நீங்கள் 90% லோன் தரேன்றான். இன்னொரு விஷயம் என்னன்னு கேட்டால் நம்ம பார்த்த ஒரு வழக்கு, அதில் வந்து வேக்கண்ட் சைட் ஒன்று இருக்குது, அந்த சைட்டை காட்டுறாங்க. சைட்டை காட்டி என்ன பண்ணுறாங்கன்னா இங்கே வந்து இவ்வளோ பெரிய ப்ராஜெக்ட் வரப்போகுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு 2 யூனிட் நம்ம கிளைண்ட் போய் புக் பண்ணுறாங்க. 2 யூனிட் புக் பண்ணுறாங்க. அந்த 2 யூனிட் புக் பண்ணும்பொழுதே 15 lakhs, 1 கோடி ரூபாய் ஒரு யூனிட்னா ஒரு வீடு. இவங்க 2 வீடை வாங்கி ஜாயின் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க, 2 யூனிட் புக் பண்ணுறாங்க. புக் பண்ணிட்ட பிறகு 2 வீட்டுக்குமே 1 கோடி 2 கோடி ரூபாய் அப்படின்னு சொல்கிறாங்க. 2 கோடி ரூபாய் ஃபஸ்ட்டு 15 lakhs அட்வான்ஸ் ஒரு யூனிட்டுக்குன்னும் போது 15 lakhs கொடுக்குறாங்க. 30 lakhs கொடுக்குறாங்க. 30 lakhs வாங்கிட்ட பிறகு உடனே என்ன பண்ணாங்க, ஒரு ட்ரை பார்ட்டி அக்ரிமெண்ட். நீங்கள் பர்ச்சேசரு, நான் பில்டரு, ஒரு பேங்க்கு, இந்த 3 பேருக்குள்ளே ஒரு ட்ரை பார்ட்டி அக்ரிமெண்ட் ஒன்று போடுறாங்க. ட்ரை பார்ட்டி அக்ரிமெண்ட் போட்ட உடனே நான் தான் பில்டர், நான் தான் கட்ட போகிறேன் இல்லையா, உங்ககிட்ட ஒரு அட்வான்ஸும் வாங்கிட்டேன். பேங்க் என்ன பண்ணுறான், எனக்கு லோன் வந்து ரிலீஸ் பண்ணிடுறான். எவ்வளோ 75 lakhs சம்திங் ரிலீஸ் பண்ணிடுறான். 2 யூனிட்டுக்கும் சேர்த்து 1.5 கோடி ரூபா ரிலீஸ் பண்ணிடுறான். 1.5 கோடி ரூபா ரிலீஸ் பண்ண உடனே நீங்கள் லயபிள் ஆயிடுறீங்க லோன் கட்டுறதுக்கு. ஏன்னா உங்களுக்காக தானே நான் கட்டி கொடுக்க போகிறேன் அப்படின்னு லோன் நீங்கள் கட்ட ஆரம்பிச்சிருக்கீங்க. 3 வருஷமாக நீங்கள் லோன் மட்டும் தான் கட்டிட்டு இருக்கீங்க. இன்றைக்கி ஒரு வீடே கட்டலை, அப்பார்ட்மெண்ட்டே கட்டலை. ஏன்னா பில்டருக்கும் பேங்க்குக்கும் உள்ள அந்த ரிலேஷன்ஷிப் 3 வருஷமாக அந்த இடத்துல வந்துட்டு ஒரு வீடு கூட வரல. பட் ஐ ஹவ் பெய்டு மோர் தேன். இப்போ அவன் லோன் எடுத்தான் இல்லையா, உங்கள் பேரில் தான் லோன் கொடுத்துருக்கான்.
நீங்கள் லோனை கட்டிட்டு இருக்கீங்க மாதம் வந்துட்டு 75,000 கட்டி இன்னைக்கு அது ஒரு அமௌண்ட்டாக போய் சேர்ந்துருக்கு. அப்போ பில்டர் வந்து பேங்கோட டைப் ஆயிடுவாங்க ஒரு சில விஷயங்கள்ல. அப்படி இருக்கும்பொழுது இவங்களுடைய ரெக்கார்ட்ஸையும் யார் எந்த பில்டரு அவங்களுக்கு வந்துட்டு ஒரு வேல்யூடு ஒரு பில்டராக இருக்காங்களா, ரெப்யூட்டட் பில்டராக இருக்காங்களா, இவங்களுக்கு இதுக்கு முன்னாடி ஏதாவது லிட்டிகேஷனில் போய் மாட்டியிருக்காங்களா அப்படின்றதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு தான் ஒரு அப்பார்ட்மெண்ட்டில் போகணும். அதே போல் இவ்வளோ ஸ்கொயர் ஃபீட் யூடிஎஸ்னால் எவ்வளோ யூடிஎஸ் தராங்க அப்படின்றது எல்லாத்தையுமே ப்ராப்பர் வெரிஃபிகேஷன். ஒரு அப்பார்ட்மெண்ட் வாங்கினாலும் சரி, ஒரு இண்டிவிஜுவல் ஹவுஸ் வாங்கினாலும் சரி, நீங்கள் ஒரு வேக்கன்ட் சைட் வாங்கினாலும் சரி, கிளியராக ஒரு சிவில் அட்வொகேட் கிட்ட இது எல்லாத்துடைய டாக்குமெண்ட்டு. ஏன்னா இப்போ நீங்கள் அப்பார்ட்மெண்ட் போய்ட்டு, இப்போ நான் சொல்கிறேன் அப்பார்ட்மெண்ட் போயிட்டா ஒரு 800 ஸ்கொயர் ஃபீட்டே வந்துட்டு இங்கே ₹1 கோடி இன்றைக்கி வந்துட்டு சப்பர்பன்லேயே விற்கிறான். ஆவடி அம்பத்தூர் எண்டில் விற்கிறான். இந்த பக்கம் தாம்பரம் கீழே இறங்கி போனாலும் நீங்கள் ₹1 கோடி கம்மியாக வீடு இல்லை. 75 lakhs to 1 crore அப்படின்றான். 625 ஸ்கொயர் ஃபீட்டே 75 lakhsன்றான். அப்படி நம்ம 75 lakhs கொடுத்து வாங்க போகும்போது அது ஒர்த்தா? ஏன்னா ஒரு சில பில்டிங்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா கையில் அடித்தாலே பக்கத்து வீட்டில் பேசுறது அப்படியே கேட்கும். ஏன்னா இவங்க ஃபுல்லாக ஆலோ பிளாக் போட்டு பண்ண ஆரம்பிக்கிறாங்க. முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா ஆத்து மணல் போட்டு கட்டிக்கிட்டு இருந்தாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா எம்சாண்ட் போடுறாங்க. அப்படின்னும் பொழுது அதோட குவாலிட்டியே போயிடும். ஒரு 2.5 வருஷத்துலேயே எல்லா இடத்துலையுமே பிரச்சனைகள் வர ஆரம்பிச்சிடும். அப்போ இவங்க என்ன மாதிரியான மெட்டீரியல்ஸ் யூஸ் பண்ணியிருக்கான்றது ஃபஸ்ட்டு, அதாவது கட்டி வச்சிருக்க வீட்டுக்கு போகிறதோட அவன் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுறதுக்கு முன்னாடியே சொல்கிறான் பார்த்தீங்களா, வேக்கன்ட் சைட்டில் வந்துட்டு உங்களுக்கு வந்து ஒரு ப்ராஜெக்ட் பண்ண போகிற சார்னு கொடுப்பான். அந்த ப்ராஜெக்ட் நம்ம ஃபாலோ பண்ணி வாங்கலாம். ஆனால் கட்டி வச்சிருக்கோன்னு சொல்லிட்டு போகும்பொழுது நிறைய வீடுகளில் பிரச்சனை. ஆணி அடித்தா ஆணி அந்த வீட்டுக்கு போயிடுது, பக்கத்து வீட்டுக்கு. இது மாதிரிலாம் பிரச்சனைகள் இருக்குது. அப்படி இருக்கும்பொழுது நம்ம ஒவ்வொரு ஸ்டெப்பாக நம்ம பார்த்து தான் ஒரு ப்ராப்பர்ட்டி வேணால் ப்ராப்பர்ட்டி வாங்குறது ஒரு அசெட்டு. நாளைக்கு பொண்ணுக்கு உதவும், பையனுக்கு உதவும், ஃப்யூச்சரில் வந்து ரிட்டைர்மெண்ட் லைஃப்பில் நிம்மதியாக இருக்கலாம் அப்படின்றத ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்குறது. அப்படி இருக்கும்பொழுது நம்ம இந்த எல்லாத்தையும் நடைமுறைகளை ஒரு வேக்கன்ட் சைட் வாங்கினாலும் சரி, ஒரு அது இண்டிவிஜுவல் வீடு வாங்கினாலும் சரி, இல்லை நீங்கள் ஒரு அப்பார்ட்மெண்ட்டில் போய்ட்டு ஒரு யூனிட் வாங்கினாதான் இருந்தாலும் சரி, இது எல்லாத்தையும் கடைபிடிக்கின்ற பொழுது தான் நிம்மதியான ஒரு பர்ச்சேஸாக அது இருக்கும். ஓகே, டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் தான் இருக்கிறதுலே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் சொல்லியிருக்கீங்க. இவ்வளோ நேரம் எங்களோட எல்லா கேள்விகளுக்கும் பதில் சொன்னதுக்கு ரொம்ப நன்றி சார். தேங்க்யூ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.